நம்ம சினிமாவில் இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் ஒன்று, ஜனநாயகம். யாரும் வந்து கவலைப்படுற மாதிரி தெரியல. அதை பற்றி சென்சார் பிரச்சனையில் ஒரு படம் சென்சார் பிரச்சனையில் இத்தனை நாள் இழுத்தடிக்குங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் இது சென்சார் காரணமா, சில மத்திய அரசு காரணமா, பிஜேபி காரணமா? எல்லாம் விடுங்க சார். ஒரு படம் சார், சென்சார் ஒரு படைப்புங்கிறது சென்சார் வன்முறைனா வன்முறை குறைம்பாங்க, ஆபாசம் அதிகம் ஆபாசத்தை குறைம்பாங்க, இல்லை கூடுதலாக இருந்தால் ஏசி பிட்டு கொடுத்துருவாங்க, ரிலீஸ் பண்ணிக்கோ, ஆனால் ஏசி பிட்டு தான்பாங்க. இவ்வளோ தானே சார் மேட்ரு, இவ்வளோ தானே மேட்ரு. அதில் நீங்கள் கட் பண்ண சொல்லி அவனை கட் பண்ண மாட்டோம் அப்படின்னு பிடிவாதம் இருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும். என்ன சொன்னீங்க? வெளிப்பட கோர்ட்டு படம் வெளிப்படைத்தன்மை வேணும், அதுவும் இல்லைங்க. இப்போ நான் ஒரு 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 இயக்குனர், ஆனால் சினிமாக்காரன் நான் பேசும்போது ஒரு திரைப்படம் ஏன் ஒரு சென்சார் போய் ஏன் அத்தனை நாள் ஒரு ரிலீஸ் ஆகாமல் இருக்குது? நான் ஒன்றே சொல்கிறேன், மத்திய அரசுன்னு சொல்கிறேன், சென்சாருக்கு நான் சொல்லிக்கிறேன். ஒரு ஆண்டில் தமிழ் திரையுலகில் மட்டும் ஒரு ஆண்டில் 1000 கோடிக்கு மேலாக எங்கள் சினிமா வரிப்பணம் உங்களுக்கு வருது. டிக்கெட்டில் மட்டுமே உங்களுக்கு 1000 கோடிக்கு மேலே வருது. அதுபோக நடிகர்கள் இங்கே 200 கோடி வாங்குறாங்க, 250 கோடி வாங்குறாங்க, 100 கோடி வாங்குறாங்க, 50 கோடி வாங்குறாங்க. இவங்க கட்ட டேக்ஸ் இருக்குல்ல, 200 கோடிக்குனா கண்டிப்பாக அவங்க 20 கோடியாவது கட்டி ஆகணும். இவங்க கட்ட நடிகைகள் டைரக்டர்கள் இவங்க கட்ட டேக்ஸும் 1000 கோடிக்கு மேலே உங்களுக்கு வருது, கூட வரும் சார். அப்போது எங்கள் திரையுலகை பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி வரி பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருது. அந்த பணத்தில் தான் சென்சார் ஆஃபீஸருக்கும், சென்சார் உறுப்பினருக்கும், சென்சார் அமைப்புக்கும் சம்பளம் தராங்க. எங்கள் பணம் அதை நீங்கள் மனசில் வைக்கணும் சார், ப்ளீஸ். ஒரு படத்தை இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பண்ணக்கூடாது. உடனடி சிலவோட உடனடி தீர்வு வேணும். என்ன பிரச்சனை? வெளிப்படுத்தணும் வேணும்ல. ஒரு திரைப்படத்தை ஏன் இவ்வளவு ஏன் ஒரு மாதம் கூட முடிவு வரணும்? என்ன மத்திய அரசும் சிந்திக்கணும், சென்சாரும் தயவுசெய்து சிந்திங்க. ஒரு படத்தை வந்து ஒரு சென்சாருங்கிறது நீங்கள் உங்கள் தணிக்கைக்குள்ளே தான். சிலது தனிச்சு விட்ருங்க, கட் பண்ணி தூக்குங்க, வேணாம் இதானே மேட்ரு, அதை சொல்லிட்டு முடிவு வர முடியாதுண்ணே. இது என்னன்னா நம்ம ஜனநாயகத்து படத்துக்கு தான், விஜய் படத்துக்கு தான் அப்படின்ட்டு மற்றவங்க சும்மா இருக்கக்கூடாது. நாளைக்கு நமக்கும் வரும். அப்போ இதுக்கு கொஞ்சம் குரல் கொடுத்து பண்ணணும். தயவுசெய்து ஜனநாயகன் கோர்ட்டுக்கு போயிடுச்சு சார். கோர்ட்டு போனால் வெளிப்படுத்தணும் வேணும்ல. எதுக்காக கோர்ட்டுக்கு கேஸ் போட்டிருக்காங்க? அப்போ நாங்கள் எதை கட் பண்ண சொன்னால் கட் பண்ணல, ஏதோ ஒரு வரணும்ல. மர்மமாகவே இருக்கக்கூடாது. ஜனநாயக விரைவில் தணிக்கை செய்து படம் வெளிவர வேண்டும். அதுக்கு நாங்களும் காத்திருக்கோம். இது தொடர்ந்து நிறைய படங்கள் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், ரஜினி சார் படமே, அடுத்து எஜமான், மன்னன் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் விஜய் சார் படம் தெரி, இது மாதிரி ரெடி ஆகிட்டுருக்கு. நிறைய படங்கள் ரீரிலீஸுக்கு இப்போ ரெடி ஆகிட்டாங்க. இது இப்போ ஸ்ட்ரெயிட்டாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆபத்தை உண்டாக்கும். அப்போ இங்கேயும் ப்ரொடியூசர்ஸ்லாம் ராஜினி சார் ப்ரொடியூசரை பற்றி பேசிட்டே இருப்பார். சாராக இருங்கய்யா, சரியாக இருங்கய்யா, கரெக்டாக இருங்கய்யா அப்படின்ட்டு. ஒரு கண்ட்ரோல், ஒரு கட்டமைப்பு வேணும். இப்போ ரீரிலீஸ் வரும்போது இன்னொரு சின்ன படங்கள் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வரணும். ஏன்னா நம்ம பாதிப்பு நம்ம தான். இது மங்காத்தாவை ஓடாலும் பாதிப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஓடி பல கோடி வசூலான படம். ஆனால் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு படம் அதோட மோதி சரியாக போலிங்கும்போது இது வாழ்க்கை பிரச்சனை. அது ஓடினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓடல பிரச்சனை இல்லை. ஏற்கனவே வெற்றி படம் தானே. படையப்பா வந்து ஓடினா தான் ரஜினி மார்க்கெட்டா? மங்காத்தாவை ஓடினா தான் அஜித்துக்கு மார்க்கெட்டா? அது ஒரு ஃபேண்டசி. ரீரிலீஸுங்கிறது ஃபேண்டசி, ஸ்ட்ரெயிட் ரிலீஸுங்கிறது வாழ்க்கை, வாழ்வாதாரம். அப்போ ஃபேண்டசி படம் ரிலீஸ் ஆகும்போது வாழ்வாதாரம் படம் அடிபடுது. இன்னைக்கு திரௌபதி 2ங்கிறது இன்னைக்கு மங்காத்தோட ரிலீஸ் ஆகி அது வசூல் தள்ளாடுது. இதெல்லாம் பிடிச்சிட்டு கவனிக்கணும். நம்ம நாட்டுக்கு அப்படியே வெளியே வந்து அன்னைக்கே அடிச்சு நம்ம போச்சுப்போம். ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர். இது நிறைய படம் வரப்போகுது. அது சாத்தா சொல்கிறேன். நிறைய படங்கள், ரஜினி படம் நிறையா இருக்குது, விஜய் படம் நிறையா இருக்குது,
அடுத்து அஜித் படம் நிறைய ஆரம்பிச்சுருவாங்க. ஒன்றே இருந்தால அது ஒன்று ரெடியாக இருக்குது, இப்படி போயிட்டுருக்கு. அது ஒன்று. இன்னொன்று, நம்ம சினிமாவில் இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் ஒன்று, ஜனநாயகம். யாரும் கவலைப்படுற மாதிரி தெரியல. அதை பற்றி சென்சார் பிரச்சனையில் ஒரு படம் சென்சார் பிரச்சனையில் இத்தனை நாள் இழுத்தடிக்குங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் இது சென்சார் காரணமாக, சிலர் மத்திய அரசு காரணமாக, பிஜேபி காரணமாக? எல்லாம் விடுங்க சார். ஒரு படம் சார், சென்சார் ஒரு படைப்புங்கிறது சென்சார் வன்முறை குறைப்பாங்க, ஆபாசம் அதிகம் ஆபாசத்தை குறைப்பாங்க, இல்லை கூடுதலாக இருந்தால் ஏசிபிட்டு கொடுத்துருவாங்க, ரிலீஸ் பண்ணிக்கோ, ஆனால் ஏசிபிட்டு தான்பாங்க. இவ்வளோ தானே சார் மேட்ரு, இவ்வளோ தானே மேட்ரு. அதில் நீங்கள் கட் பண்ண சொல்லி அவனை கட் பண்ண மாட்டோம் அப்படின்னு பிடிவாதம் இருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும். என்ன சொன்னீங்க? கோர்ட்டு போடவும் வெளிப்படைத்தன்மை வேணும், அதுவும் இல்லைங்க. இப்போ நான் ஒரு இயக்குனர், ஆனால் சினிமாக்காரன் நான் பேசும்போது, ஒரு திரைப்படம் ஏன் ஒரு சென்சார் போய் ஏன் அத்தனை நாள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது? நான் ஒன்று சொல்கிறேன், மத்திய அரசுன்னு சொல்கிறேன், சென்சாருக்கு நான் சொல்லிக்கிறேன். ஒரு ஆண்டில் தமிழ் திரையுலகில் மட்டும் ஒரு ஆண்டில் 1000 கோடிக்கு மேலாக எங்கள் சினிமா வரிப்பணம் உங்களுக்கு வருது. டிக்கெட்டில் மட்டுமே உங்களுக்கு 1000 கோடிக்கு மேலே வருது. அதுபோக நடிகர்கள் இங்கே 200 கோடி வாங்குறாங்க, 250 கோடி வாங்குறாங்க, 100 கோடி வாங்குறாங்க, 50 கோடி வாங்குறாங்க. இவங்க கட்ட டேக்ஸ் இருக்குல்ல, 200 கோடிக்குனா கண்டிப்பாக அவங்க 20 கோடியாவது கட்டியாகணும். இவங்க கட்ட நடிகைகள் டைரக்டர்கள் இவங்க கட்ட டேக்ஸும் 1000 கோடிக்கு மேலே உங்களுக்கு வருது, கூட வரும் சொல்கிறேன். அப்போது எங்கள் திரையுலகை பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் உங்களுக்கு 1000கணக்கான கோடி வரி பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருது. அந்த பணத்தில் தான் சென்சார் ஆஃபீஸருக்கும், சென்சார் உறுப்பினருக்கும், சென்சார் அமைப்புக்கும் சம்பளம் தராங்க. எங்கள் பணம். அதை நீங்கள் மனசில் வைக்கணும் சார், ப்ளீஸ். ஒரு படத்தை இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பண்ணக்கூடாது. உடனடி சிலவோட உடனடி தீர்வு வேணும். என்ன பிரச்சனை? வெளிப்படுத்தணும் வேணும்ல. ஒரு திரைப்படத்தை ஏன் இவ்வளவு ஒரு மாதம் கூட முடிவு வரணும்? என்ன மத்திய அரசும் சிந்திக்கணும், சென்சாரும் தயவுசெய்து சிந்திங்க. ஒரு படத்தை ஒரு சென்சாருங்கிறது நீங்கள் உங்கள் தணிக்கைக்குள்ளே தான். சிலது தனிச்சு விட்ருங்க, கட் பண்ணி தூக்குங்க, வேணாம் இதானே மேட்ரு, அதை சொல்லிட்டு முடிவு வர முடியாதுண்ணே. இது என்னன்னா, நம்ம ஜனநாயகத்து படத்துக்கு தான், விஜய் படத்துக்கு தான் அப்படின்ட்டு மற்றவங்க சும்மா இருக்கக்கூடாது. நாளைக்கு நமக்கும் வரும். அப்போ இதுக்கு கொஞ்சம் குரல் கொடுத்து பண்ணணும். தயவுசெய்து ஜனநாயகன் கோர்ட்டுக்கு போயிடுச்சு சார். கோர்ட் போனால் வெளிப்படுத்தணும் வேணும்ல. எதுக்காக கோர்ட்டுக்கு கேஸ் போட்டிருக்காங்க? அப்போ நாங்கள் எந்த கட் பண்ண சொன்னோம், கட் பண்ணல, ஏதோ ஒரு வரணும்ல. மர்மமாகவே இருக்கக்கூடாது. ஜனநாயக விரைவில் தணிக்கை செய்து படம் வெளிவர வேண்டும். அதுக்கு நாங்களும் காத்திருக்கோம். நன்றி, வணக்கம்.